ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஷுவல் ஸ்டடி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் மோஷனில் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். இது மூணுத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸால் ரொட்டேட் ஆகிருக்குன்னா அங்கே எது மாதிரியான விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படிக்கிறது தான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்கள் புக்கில் தந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இருக்கிறது தான். நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டிலலாம் டோர் இருக்கும். அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். அது வந்து எதை பிடிச்சி நம்ம பண்ணுறோம்? ஒரு ஹேண்டில் பிடிச்சி. அந்த ஹேண்டில் நீங்கள் எப்பயாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஹேண்டில் ஏன் எப்பயுமே டோரோட எட்ஜில் இருக்குது? ஏன் அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரூலாம் அதோட பக்கத்தில் ஏன் இல்லை? ஏன் சென்டரில் இல்லை? ஏன் அது எப்பயுமே எட்ஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டாப்பிக்கும் புரியும். ஏன் அது வந்து லாஸ்ட்டில் அது எட்ஜில் வந்து அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனும் உங்களுக்கு தெரியும். ஏன் அது வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த ஹிஞ்சஸ்க்கு பக்கத்தில் இல்லாமல், ஹிஞ்சஸ் மீன்ஸ் அந்த டோரை வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு ஹேண்டில் இருந்துச்சுன்னா, அங்கே வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நார்மலாக நம்ம தள்ளலாம், அது ஈஸி தான். பட் அதுக்காகவே ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த ஹேண்டில் இருக்கும்போது நம்ம லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே அந்த டோர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மூவ் ஆகிடும். இதுவே நீங்கள் கொஞ்சம் சென்டர்லையோ இல்லை அந்த ஹிஞ்சஸ் பக்கத்துலேயோ நீங்கள் அந்த அந்த ஹேண்டில் வைக்கும்போதோ இல்லை நீங்கள் அங்கே டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போதோ அது கொஞ்சம் ஃபோர்ஸபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஹேண்டில் உங்கள் வீட்டில் டோரில் ஹேண்டில் இருக்க இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஈஸியாக மூவ் ஆகும். இதுவே நீங்கள் கொஞ்சம் தள்ளி அந்த நியராக டோருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த பாயிண்ட் கிட்ட நீங்கள் புஷ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் தர மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கு ரீசன். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக அந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜ் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தந்தாலும் அந்த டோர் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், ஈஸியாகவும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர். எப்போ அது வந்து டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஸ்க்ரூலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அதோட டர்னிங் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்னால் அதுதான் அந்த அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்களே அதுதான். இப்போ ஹேண்டில் இருக்குல்ல, அது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். அப்போ வந்து அந்த டர்னிங் எஃபெக்ட் வந்து எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த டர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த எட்ஜ்லேருந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் டோரு. அதுதான் இதோட ரீசன். இதில் வந்து ரெண்டுத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த ஸ்க்ரூலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த எட்ஜ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சஸோட ஸ்க்ரூ வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். அதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவே பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கும்ல, அந்த ராடை வந்து ஒன்று வந்து டோருக்கும் இன்னொன்று வந்து வால்க்கும் அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து டோருக்கும் போகும், வால்க்கும் போகுமா, அதோட ஃபிக்ஸ்டு ஆக்சஸை அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல இருக்குல்ல, அது டைட் பண்ணியிருக்கிறது, அதை தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ரொட்டேட் ஆகிறது தான், அந்த ஃபிக்ஸ்ட் ஆக்சஸ் ரொட்டேட் ஆகும், அதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ராடை, அது டேர்ன் ஆகும்போது அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான்
பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் about a fixed point or fixed axis is called momentum of force. அது வந்து நம்ம டார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்க அந்த இமேஜ் பாருங்கள், ஒரு டோர் இமேஜ் மாதிரி இருக்கா, அந்த இமேஜ் பாருங்கள். அதில் வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதுதான் நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை ஃபிக்ஸ்டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் வருமா, எப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கர்வ் மாதிரி போகும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது. இதுவே ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே இருக்க போகுமா, அப்போ வந்து அங்கே ஒரு ஆக்சஸ் வரும். இந்த ரெண்டு ஆக்சஸ்லேயும் ரொட்டேட் ஆகுதுல்ல, அதுதான் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேட் ஆகிற ஆக்சிஸை தான் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அது வந்து ரொட்டேட் ஆகிற எஃபெக்டை தான் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ் ஆகும் போது அது வெளியே இப்படி போகிற மாதிரி, இப்போ க்ளோஸ் பண்ணும்போது அது உள்ளே ஒரு ஆக்சிஸ் மாதிரி வருமா, ஏன்னா அது மூவ் ஆகுது. இதே நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே கம்பைன் ஆகுதா, அப்போ ரெண்டு ஆக்சிஸ் அங்கே வரும். அதுதான் நம்ம மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ், அப்படி இல்லைன்னா அதை வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து டோரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அதே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைனில் வந்து அதுதான் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு லைன் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் ஏதாச்சும் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபிக்ஸ்டு ஆக்சிஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே வந்து நீங்கள் மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், அது வந்து இப்போ டோர்லேருந்து நீங்கள் கீழே கொடுக்குறீங்க. இதுவே அந்த டோர் அது வந்து இப்படி ஹரிசாண்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது என்னாகும், அப்படி இந்த சைடு வருமா, அது ஒரு ஆக்சஸாக வருமா, அதுதான் மேலேருந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸை வந்து எஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்துருக்காங்க. அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க டிஸ்டன்ஸை டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே டார்க்கோட ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், டார்க் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க்கை வந்து நம்ம டவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சிம்பிள் வைஸாக, ஓகேவா. இந்த டார்க் வந்து வெக்டர் குவான்டிட்டி இல்லை, வெக்டர் குவான்டிட்டியாக சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நியூட்டன் மீட்டர் தான் இதோட எஸ்ஐ யூனிட். இதை வந்து நம்ம ஃபார்முலாலேருந்தையும் நம்ம டெரைவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், டார்க் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்பை வந்து நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம், டியை வந்து டிஸ்டன்ஸில் அதை வந்து நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இப்போ வந்து நம்ம கப்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து டூ ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் parallel force applied simultaneously at two distant point constitute a couple அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு லைன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு லைன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஒரு எண்ட் ஏ, இன்னொரு எண்ட் பி அப்படின்னு சொல்லுங்கள், கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை வந்து டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel force அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏ கிட்டேயும் இன்னொரு ஃபோர்ஸ் பி கிட்டேயும் நீங்கள் கொடுக்கும்போது அன்லைக் parallel force அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அன்லைக் parallel force அப்படின்னா என்னென்னா, ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது தான் அன்லைக் parallel force அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலையும் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பின்ற பாயிண்ட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குறோம்ல, அந்த 2 பாயிண்ட், அந்த ஏவும் அந்த பியும் அங்கே வந்து ஒரு டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel force சைமல்டேனியஸாக கொடுக்குறோம்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து அந்த ரெண்டு லைன்லேயும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரெண்டுமே கோயின்சைட் ஆகாது. அங்கே ஏ கிட்ட ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு லைனோ இல்லை பி கிட்ட அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அங்கே வந்து ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது ரெண்டுமே கோயின்சைட் ஆகாது. இதுவே நீங்கள் ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்தீங்கன்னா அது வந்து கோயின்சைட் ஆகும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணில் ஏ அப்படின்ற எண்ணில் நம்ம கொடுக்குறோம், இன்னொன்று வந்து பி அப்படின்ற இடத்துல கொடுக்குறோம். ஸோ வந்து இது வந்து கோயின்சைட் ஆகாது, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கோயின்சைட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட்டரி மோஷன். இது வந்து எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷனையும்
ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்டன்ட் வந்து 0. இந்த கப்பில வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? நம்ம வந்து ஏ அப்படின்ற பாயிண்ட்லயும், அப்படின்ற பாயிண்ட்லயும் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோமா, ஒரு லைன் இருக்கு. அதில ஏ அண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்ல 2 ஃபோர்ஸ் குடுக்குறோம். அது வந்து என்ன ஆகும்? நீங்க இங்க ஒரு ஃபோர்ஸ் மேல குடுக்கும்போது, இங்க ஒரு ஃபோர்ஸ் கீழ குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன கிரியேட் பண்ணும். ஐ மீன் ரொட்டேட்டிங்ல அது அது வந்து நீங்க ஃபோர்ஸ் குடுக்கும்போது மூவ் ஆகும். அதனால இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இத வந்து மொமெண்டம் ஆஃப் கப்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்பிள்க்கு இங்க ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க பாருங்க. மொமெண்டம் ஆஃப் கப்பிள் ஈக்குவல் டு 4 ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இங்க ஃபோர்ஸ் அப்படின்ற எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் உங்கள கன்சிடர் பண்ணிக்க சொன்னல ஒரு லைன், அங்க நம்ம குடுக்குற ஃபோர்ஸ தான் இங்க வந்து எஃப் அப்படின்னு எடுத்திருக்கோம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, நம்ம ஏ அண்ட் பி அப்படின்னு 2 இடத்துல தானே நம்ம ஒரு ஃபோர்ஸ் குடுத்தோம். அது 2த்துக்குமே இருக்க டிஸ்டன்ஸ், அந்த 2மே எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எம் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். இதில் வந்து 3 அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. கியர்ஸ், சீசா, ஸ்டியரிங் வீல். ஃபர்ஸ்ட் வந்து கியர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்குமா, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் அந்த வீல்ஸ். அதோட ரிம்ஸ்லாம் அது மேலே இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு இமேஜில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அப்படி சப்போஸ் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த வீல். இது வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த டார்க் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதோட ரொட்டேஷனால் இது நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோமா. இந்த டார்க் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் த பவர். அங்கே பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி அதோட ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கியர்ஸில் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசாவில் எப்படி டார்க் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ஹெவியர் பர்சன் ஒரு லைட்டர் பர்சன் வந்து சீசா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹெவியர் பர்சன் என்ன பண்ணுவாங்க, லைட்டர் பர்சனை ஈஸியாக லிஃப்ட் பண்ணுருவாங்க மேலே. அதுவே இப்போது லைட்டாக இருக்க ஒரு பையனால் வந்து அவன் ஹெவியாக இருக்க ஒரு பர்சனை வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெவியர் பர்சன் வந்து அந்த சீசாக்கு கொஞ்சம் நியராக அந்த சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அதுக்கு நியராக கொஞ்சம் வந்தாங்கன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து டார்க் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு, லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு இதாக இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டர் பர்சனும் ஹெவியர் பர்சனை லிஃப்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஒரு செயல் நடக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் வீல் அப்படின்னா என்னென்னா, இது கார்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஸ்டியரிங் வீல் மூவ் ஆகிறதுக்கு, அதுதான். இங்கே வந்து எப்படி டார்க் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் அந்த முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது தானே ஸ்டியரிங் வீல். அது வந்து நம்ம இப்போ ரைட் சைடு வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா, இந்த சைடு இருக்கிறது வந்து கீழே வருமா, அது மாதிரி ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து அங்கே வந்து டார்க் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை மூவ் பண்ணுறதுனால ஆப்போசிட் சைடு வந்து டார்க் ஆக்ட் ஆகிறதுனால அந்த 4 வீல்ஸையும் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஷுவல் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.